அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சீஸ் ஃபயர், போர் நிறுத்தம். ஆம், கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வந்த போர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்நாளில் இதுவரை வாங்காத பெரும் அடியை ஈரானிடமிருந்து இஸ்ரேல் வாங்கி இருக்கிறது. உயிரிழப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய கட்டிடங்கள் ஈரானிய ஏவுகணைகளால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் அணுசக்தி மையங்கள் உள்ளிட்ட பல ராணுவ மையங்களை தாக்கி வந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் ஏவுகணைகளை மழை போல் பொழிந்து தள்ளியது. தன்னிடம் இருக்கிற வான் பாதுகாப்பை பயன்படுத்தி அதை எப்படியும் தடுத்து விடலாம் என்று பகல் கனவு கண்டது இஸ்ரேல். ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் திணறி நின்றதை நாம் பார்த்தோம். எனவே அமெரிக்காவை உதவிக்கு அழைத்து மன்றாடியது இஸ்ரேல். தனது கள்ள குழந்தையின் மன்றாடலை ஏற்று கடந்த ஜூன் 22ஆம் தேதி அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரானின் 3 அணுசக்தி தளங்களான போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் மீது தாக்குதலை நடத்தியது. இதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிகப்பெரிய வெற்றி என்று பெருமை பீத்திக் கொண்டார். அதைத் தொடர்ந்து பழி தீர்ப்போம் என்றது ஈரான். சொன்னதை போலவே நேற்று கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உபேப் ஏர்பேஸ் மீது ஆபரேஷன் ஃபதாஹ் பிளஸிங் என்ற பெயரை வைத்து ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது. அமெரிக்காவின் இந்த இராணுவ தளம் மத்திய கிழக்கின் மிக முக்கியமான இராணுவ மையங்களில் ஒன்று. இங்கு 100 போர் விமானங்களும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களும் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் அனைத்தையும் நாங்கள் தடுத்து விட்டோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் ஈரானின் இந்த செயலுக்கு அமெரிக்கா தக்க பதிலடி கொடுக்கும் என்று எண்ணிய போது அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தம் என்று இன்று காலை அறிவித்தார். அதே நேரத்தில் ஈரானின் இந்த தாக்குதலுக்கு கத்தார் நாட்டினுடைய அமீர், சவுதி அரேபியாவினுடைய மன்னர் ஆகியோர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது வாய்மூடி இருந்த இவர்கள் தற்போது கண்டனத்தை பதிவு செய்திருப்பது நாம் இங்கே கவனிக்கத்தக்கது. ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க மையங்களை தாக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலையும் பல ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்கிறது. நேற்றைய தினம், அதாவது நேற்றைய இரவு நடத்திய தாக்குதலில் மட்டும் 13 ஆக்கிரமிப்பாளர்கள் மரணமடைந்ததாகவும் 100கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலில் பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் ஈரான் மக்கள் வீதிகளுக்கு வந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான ஈரான் தாக்குதல் நடத்தியதற்காக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். பரபரப்பான போர் சூழலுக்கு மத்தியில் நேற்றைய தினம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டதையும் செய்தியாக நாம் பார்த்தோம். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிய 82,000 பேருக்கு புதிதாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக நேற்றைய தினம் யமன் ராணுவம் அறிவிப்பு செய்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக வருத்தம் தெரிவித்திருக்கிறார். குண்டுகள் நிரப்பப்பட்ட விமானங்களை உடனடியாக இஸ்ரேல் திரும்ப அழைக்க வேண்டும் என இஸ்ரேலை எச்சரித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவும் செய்திருக்கிறார். போர் நிறுத்தம் நீடிக்குமா அல்லது மீண்டும் போர் மூளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.